இன்றைய ஆன்மீக தகவல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி. பாசுரம், ஆழ்வார் பாசுரம். அதாவது பெருமாளை பாடி 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 துதித்து நமக்கெல்லாம் அற்புதமான பாசுரங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். பாசுரங்களை எல்லாம் கேட்டாலே நமக்கு பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா. இந்த நாமங்களை மட்டுமே தினம்தோறும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொன்னாலே பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக மகாவிஷ்ணுவை திருவிக்ரமா என அழைப்பது, அந்த நாமத்தை சொல்வது நம் எல்லோருக்கும் ஒரு பக்தி பரவசத்தையும் நமக்கு வைகுந்த வாசத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பது பலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி யஜ்யம் செய்கின்றான். மிகப்பெரிய யஜ்யம், அஸ்வமேத யாகம். அதனை நர்மதை நதிக்கரையிலே செய்கின்றார். கூர்ம புராணத்திலே இந்த நதிகளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்கின்றது. அதிலே நர்மதா நதியை எப்போது தியானம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றது. இந்த நர்மதா நதியை எப்போது எப்படி தியானம் பண்ண வேண்டும் என்றால், இரவு வேளையிலே படுத்துக்கொள்கின்ற போதும் விடியற்காலையிலேயும் இந்த நர்மதா என்ற அந்த நதியினுடைய பெயரை சொல்ல வேண்டும், நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தோமானால், சொன்னோமானால் இந்த விஷஜந்துக்கள் நம் அருகிலே வரவே வராது என்பது ஐதீகம். அந்த நர்மதையை வணங்கு என்கின்றது சாஸ்திரம். நான் என்னுடைய சிறு பிராயத்திலே பார்த்திருக்கின்றேன். என்னுடைய அப்பாவின் அம்மா பாட்டி தினந்தோறும் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி கொண்டுதான் குளித்து முடித்து ஜெபம் செய்வார்கள். ஆக இப்படிப்பட்ட நர்மதா நதி தீரத்திலே பலி சக்கரவர்த்தி யஜ்யம் செய்கின்ற போது வாமனனாக குழந்தை உருவமாக இந்த பரமாத்மா தோன்றினான். என்ன இந்த குழந்தை இப்படி மகா தேஜஸ்வியாக இருக்கின்றான் என்று பலி சக்கரவர்த்தி அந்த குழந்தையை பார்த்து அப்படியே சொக்கி போகின்றார். அந்த குழந்தையிடம் பேசுவதற்கு கூட தயங்கி தயங்கி சென்று பலி சக்கரவர்த்தி கேட்கின்றார். மகாபலி இந்த உலகை ஆளுகின்ற சக்கரவர்த்தி. ஆனால் அந்த சக்கரவர்த்திக்கும் அந்த குழந்தையினுடைய தேஜஸ் பயம் கொள்ள வைக்கின்றது. யாரை கண்டும் பயப்படாத பலி சக்கரவர்த்தி அந்த குழந்தையினுடைய தேஜஸை பார்த்து பயந்து போகின்றான். தாங்கள் யார் என்று மிக மிக பணிவோடு அந்த குழந்தையிடம் பலி சக்கரவர்த்தி கேட்கின்றார். உடனே அந்த குழந்தை கேட்கின்றதாம், நான் யார் என்று சொன்னால் உனக்கு புரியும் என எதிர்கேள்வி கேட்கின்றார். அபூர்வ என்று சொல்கின்றார். நீ இதற்கு முன் பார்த்திருக்க மாட்டாய், அபூர்வமான தோற்றம். ஆகவே அபூர்வ என்கின்ற பதத்தை பயன்படுத்தி அதற்கு பதில் சொல்கின்றது அந்த குழந்தை. அதாவது மகாவிஷ்ணு சொல்கின்றார். நீர் எங்கே இருக்கின்றீர் என்று கேட்கின்றார். யார்? பலி சக்கரவர்த்தி அந்த குழந்தையை பார்த்து கேட்கின்றார். எல்லாமே என்னுடைய ஊர்தான், பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் என்னுடைய ஊர்தான் என்று சொல்கின்றது குழந்தை. ஆகவே இந்த பதிலிலிருந்து பலி சக்கரவர்த்தி நடுங்கி போகின்றார். ஆகவே பலி சக்கரவர்த்திக்கு இப்படி பிரம்ம தேஜஸோடு இந்த குழந்தையை பார்த்தவுடன் அந்த குழந்தையிடம் அளவலாக வேண்டும் என்று, அதாவது பேச வேண்டும் என்று மிகுந்த ஒரு சந்தோஷமும் அதே நேரத்திலே அச்சமும் தோன்றுகின்றது. பலி சக்கரவர்த்தி கேட்கின்றார், அப்பா அம்மாவாவது இருக்கின்றார்களா என்று. அப்பா என்ன பண்ணுகின்றார் என்றும் கேட்கின்றார். பகவான் 2 கைகளையும் விரித்து பதில் சொல்கின்றார், நான் யாரும் இல்லாத அனாதை. பலி சக்கரவர்த்திக்கு உடனே கர்வம் ஜாஸ்தியாகிவிட்டது.
யாரும் இல்லை, அனாதை. ஆனால் பிரம்ம தேஜஸ், இப்படி ஒரு பாத்திரம் கிடைக்குமா? ஆகவே இப்படிப்பட்ட இடத்திலே தான் தானம் பண்ண வேண்டும் என்று நினைத்து எது வேண்டுமானாலும் கேளுங்கள், கொடுக்க சித்தமாக இருக்கின்றேன் என்று அந்த குழந்தையிடம் சொல்கின்றான் பலி சக்கரவர்த்தி. இப்படி சொன்னதும் பகவான் சின்ன காலை காண்பித்து, இந்த காலடியால் 3 அடி மண் வேண்டும் என்று கேட்கின்றார். குழந்தை இப்படி கேட்டவுடன் மகாபலி சக்கரவர்த்திக்கு மீண்டும் கர்வம். இது போதுமா? இதற்கு மேலே வேண்டியதில்லையா என கேட்கின்றார். மிகவும் குறைவாக இருக்கின்றதே, நான் பலவும் கொடுக்க சக்தி உள்ளவன், நீங்கள் என்ன நினைத்தாலும் கொடுக்க சக்தி உள்ளவன், கேளுங்கள் என்று கேட்கின்றார். ஆனால் குழந்தை சொல்கின்றது, வேண்டாம், எனக்கு பெரியதாக எதுவும் வேண்டாம், என்னுடைய காலடியால் நான் 3 அடி மண் எடுத்துக்கொள்கின்றேன் என்று கேட்கின்றார். ஆனால் அருகிலே இருக்கின்ற சுக்கிராச்சாரியாரோ தடுக்கின்றார், வேண்டாம், கொடுக்காதே, இவன் ஏதோ மாயம் செய்கின்றான் என்று. ஆனால் பலி சக்கரவர்த்தியோ கொடுத்தே தீர்வது என்று முடிவு செய்தார். கொடுத்தும் விட்டார். பகவான் ஈரடியால் உலகமும் அவள் அளந்தார். 2 அடியாலே 3 உலகத்தையும் அளந்து முடித்து விட்டார். ஆகையினாலே மாயா சத்தம் கிருஷ்ணாவதாரத்துக்கும் பொருந்தும், இந்த வாமனாவதாரத்துக்கும் பொருந்தும் என்கின்றது புராணம். மாய வாமனனே மதுசூதனா நீ அருள்வாய் என்கின்றார் நம்மாழ்வார். மாய மாக்கினாய் மாயமென்ன மாயமே, மாயனை மன்னும் வடமதுரை மைந்தனே. இப்படி கிருஷ்ணனையும் மாயன் என்கின்றோம், வாமனனையும் மாயன் என்கின்றோம். சின்ன அடியை காட்டி பெரிய அடியாய் அளந்து கொண்டான் மாயன். ஆகையினாலே இன்றைக்கும் சீர்காழியிலே தாடாளன் சன்னதியிலே பகவான் ஒரு விரலை தூக்கி காட்டியபடி நிற்கின்றான். 3 அடியிலே 2 அடி ஆகிவிட்டது, 3வது எங்கே வைக்க என்று கேட்கின்றான். பலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை காண்பித்தான். 3வது அடியை இங்கே வையுங்கள் என்றார். பகவான் வைத்தான். அவன் தலையை நீட்டியது மாதிரி நாமும் தலையை நீட்ட வேண்டும். இன்றைக்கும் அவனுடைய விரல் நீட்டிக்கொண்டு இருப்பது அதை ஞாபகப்படுத்தத்தான். ஆளவந்தார் அவனை பார்த்து கேட்கின்றார், மறுபடியும் எப்போது உன் திருவடியை என்னுடைய சிரசிலே வைப்பாய் என்று. சங்கு சக்கராதி அங்குச ரேகை துவஜரேகையுடன் கூடியிருக்கும்படியான உன் திருவடியை மறுபடியும் நான் என் தலையிலே எப்போது வைப்பாய் என்று கேட்கின்றான். பகவான் கேட்கின்றான், மறுபடியும் எப்போது வைப்பாய் என்று கேட்கின்றீரே, இதற்கு முன் நான் அப்படி வைத்திருக்கின்றேனா என்று. ஒரு தடவை வைத்திருக்கின்றாய், மேடும் பள்ளமும் நீரும் மலையும் ஒரு சேர அளந்தாய் நீ, அப்போது உன் திருவடி படாத இடமே இல்லை. அதை உணராத நிலையிலே அப்போது நான் இருந்து விட்டேன், இப்போது உணர்ந்திருக்கின்றேன். மறுபடியும் ஒரு தடவை என் தலையிலே உன் காலை வை என்று கேட்கின்றான். ஆக அந்த திருவிக்கிரமன் என்கின்ற அவதாரத்தை வணங்கினால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்றால், குலம் தரும், செல்வம் தரும், மற்றும் பல எல்லாம் தரும் இந்த சேவடி. பரமாத்மாவினுடைய திருவடி ஒரு தடவை படாத இடமே இல்லை. காடு மேடு என எல்லாவற்றையும் அளந்து விட்டான். அப்போது நாம் உணராமல் இருந்து விட்டோம். இப்போது உணரும்படியான நிலையிலே இருப்பதாலே மறுபடியும் வை என்று கேட்க வேண்டும் பெருமாளிடத்திலே. இப்படி திருவிக்கிரமாவதாரம் பண்ணி சகலத்தையும் அளந்து எடுத்துக்கொண்டவனால் அந்த விட்டுவை அவ்வாறு அடைமொழி சேர்த்தே சொல்கின்றது வேதம். கற்பூர ஆரத்தி பண்ணுகின்ற சமயத்திலே இந்த பொருள்பட மந்திரத்தை சொல்லி நாம் சேவிக்கும் போது பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த திருவிக்கிரமாய நமக என்கின்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் பூஜையிலே அனுதினமும். சொன்னால் எல்லா விதமான பேர்களும் நமக்கு கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.